பக்கத்து வீட்டுக்கு போனாங்களா. மறுநாள் உட்காந்து சாப்பிட்டுனுக்கப்ப இந்த ஒய்ஃப் பக்கத்து வீட்டு லேடி துணி காய போட்டுருந்தத பார்த்தாங்களா. இந்த துணி கிளீனாவே இல்லைன்ட்டு இந்த லேடி கொலை சொன்னாங்களா. அந்த ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு சைலண்டாவே இருந்தாடா. அடுத்த நாள் திடீர்னு அந்த லேடிக்கு துணி காய போட்டப்ப இந்த லேடிக்கு இந்த நல்லது தஞ்சை கொடுக்கணும்னு கிளீன் பண்ணாங்களா. இனியும் அந்த ஹஸ்பண்ட் ஸ்டாண்டாவே இருந்தாடா. 7 மாசம் கழிச்சு இந்த ஒய்ஃப் பக்கத்து வீட்டு லேடிய துணிய பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்களா. என்னன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களா, இந்த கடைசியில இந்த லேடிக்கு யாரோ துணி துவைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க போல, கிளீனா தச்சுட்டாங்கன்னு சொன்னாங்களா. எப்பயுமே அந்த ஹஸ்பண்ட் இப்ப சொன்னாலா, நான் இன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து அந்த ஜன்னெல்லாம் கிளீன் பண்ணி வச்சேன்னு சொன்னாரா. அப்பதான் அந்த ஒய்ஃபுக்கு புரிஞ்சதா இத்தனை நாள் அழுக்கா இருந்தது பக்கத்து வீட்டு லேடி துணியில அவங்க விண்டோன்னு புரிஞ்சுதா. அத்தையும் 7, 3-5 இந்த கதையில இந்த ஒய்ஃப் பக்கத்து வீட்டு லேடி துணியில தான் அழுக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. உண்மையான ப்ராப்ளம் என்னன்னா அவங்க விண்டோல தான் அழுக்கு இருந்துச்சு. சொல்றாரு பூ பக்கத்துல இருக்கிற பாடு. அதுக்கப்புறம் மத்தவங்கள பாப்பேன், மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது அவங்க டிஃபெண்ட் பண்ணது இல்ல, நம்ம நான் யாருன்னு காட்டும்.